பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இடம் பார்க்குறீங்களா? அழகான மலைப்பகுதி. அங்கே சின்ன கப்பல் எல்லாம் இருக்கிறது. இந்த ஒரு கடல், இது செங்கடல், ரெட் சி அப்படின்னு சொல்றோம்ல, எகிப்து தேசத்தில் இருக்கிறது. செங்கடல் உடனே ஞாபகம் வருதா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த போது இந்த கடலை தான் ஆண்டவர் பிளந்து இதுக்கு நடுவாக நடத்தினார்ல. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். அதிசயம் அப்படின்னு என்னது? ஓ, இப்படியெல்லாம் நடக்குமா, அதிசயமா இருக்கிற அப்படி சொல்லுவாங்கல்ல. இது என்ன பெரிய விஷயம், இது சாதாரண நடக்கிறதான அப்படின்னா அது அதிசயமா இல்லை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்க வாழ்க்கையில் அதை நடக்க போகிறாரு. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதியா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், ஒரு மனுஷர் அவர் உபத்திரமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள, பிசினஸ்ல, வேலையில, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல, ஏதோ ஒரு காரியம் இல்ல, ஒரு அதிசயம் நடந்தாரா உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே ஒரு அதிசயம் காண பண்ணுவேன். எகிப்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த போது என்ன அதிசயம் நடந்தது? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அந்த அதிசயத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 30 லட்சம் மக்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், அவருடைய மிருக ஜீவன்கள், அதோடு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவங்க இந்த செங்கடலின் கரையில பாளையம். இந்த இடம் கிடையாது, இது எகிப்தினுடைய, நாங்க ஒரு பகுதியில் இருந்து பேசுகிறேன், அதனுடைய ஒரு பகுதி தான் இது. அப்ப அந்த கடற்கரையில அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. செப்பா, 400 வருஷம் அடிமைத்தனத்தை நமக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீ மகிழ்ச்சியோடு துதித்தாங்களா. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் நீ பார்த்தா? ரதங்களின் இரைச்சல். தூரத்துல பார்த்தா பார்வோனுடைய சேனை, எகிப்தினுடைய ராஜா. அந்த ராஜா எகிப்தினுடைய சேனை முழுவதையும் திரட்டி கொண்டு வருகிறான். இவங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தணும். ஏன்னா இவங்க தான் அவங்க எகிப்தில் இருக்கிற பட்டணத்தெல்லாம் கட்டினவங்க. இவங்க அடிமையா வச்சு சாப்பாடு மட்டும் போடுவாங்க, வேலை செய் கடினமா. அவங்கள இடிச்சு வேலை வாங்கி